ஸோ ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அசசன்ஸ் கிரீட் ஆடிசி தான். இது வந்து பார்ட் 2 சரியா? நான் பார்ட் 1 வந்து நான் போட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கேமில் வந்து ரொம்ப 18+ இருக்குது. 18+னால் நான் பேசுகிறது இல்லை, கேமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப கில்லிங்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இது வந்து கேமே அப்படி தான் இருக்குது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ கேம் ரிவ்யூனால் அப்படி தான் இருக்கும், எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், சின்ன பசங்க யாராவது கிட்ஸ் யாராவது பார்க்குறீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைனா தயவு செஞ்சு பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஒரு மெஷினரி வேறு ஒருத்தன் வரான். இப்போ நம்மக்கிட்ட லெவல் அப்பு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து அவன் கூட சண்டை போட்டால் கூட நம்மளை அடித்து கிழிச்சு விட்ருவான். ஸோ இப்போ அவன் பக்கமே போக வேண்டாம். இப்போ வந்து மிஷினுக்கு வந்திருக்கிறேன். இப்போ அங்கே தான் வந்திருக்கிறேன். டூரிஸ் வந்து ஸ்டார்டிங் பார்ட் 1 ஒருத்தன் வந்து பேசின்னு இருப்போம். ஸோ இப்போ அவங்ககிட்ட தான் பேச வந்துக்கிறோம். ஏன்னா வந்து மார்க்கோஸ் வந்து காசு ஏதோ வாங்கணும்னு சொல்லியிருக்கிறான். அதனால தான் எங்ககிட்ட வந்து கேட்க வந்துக்கிறோம். ஆனால் இவன் என்ன சொல்லுவான்னா, மார்க்கோஸ் வந்து எப்படி வைன் ஷாப்புன்னா அந்த ப்ரொடக்ஷன் சொல்கிறேன், அதெல்லாம் எப்படி வர வச்சானா, இவன் வந்து மெஷினரிஸ்லாம் வந்து ஏதோ சின்னதாக சைட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறானா. அது என்ன பிஸ்னஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வந்து இப்போ தெரியும். அந்த மாதிரி பண்ணி தான் இவன் வந்து அந்த வைன் ஷாப்பு ப்ரொடக்ஷனாக எல்லாம் பண்ணானா. ஸோ அதை பற்றி தான் இப்போது நம்ம பேசின்னு இருப்போம். அது உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கே புரியும் அந்த கேம் பார்த்தீங்கன்னா. You told Marcos I've paid enough already. I won't bow to a mercenary or to someone foolish enough to borrow money from the Cyclops. From the Cyclops? That's how he bought his vineyard? Look, I know you'd be dead without Marcos. What with him taking you off the street as a kid. But you know what he's doing is crazy. You're right about that. Forget the drachmi. Marcos and I need to have a talk. You're letting me go? Then at least take this sword. Nothing special, but it's better than that rusty one you've got. With the Cyclops involved, I'll need it. You better set Marcos straight or you're both dead. ஓ, இப்போ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து மார்க்கோஸ் கிட்ட தான் போக போகிறோம். இதை பற்றி அவன்கிட்ட கேட்டு என்னடா நினச்சின்னுக்கிறேன், உனக்கு வேறு பொழப்பே இல்லையான்னு கேட்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். You're running out of time until the Cyclops comes for you, Malaka. He wants his money. Could I have an extension? ஸோ சைக்ளாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு கும்பல் இருக்குது போல். அது வந்து கிரீக் மெத்தனாலஜியில் எனக்கு தெரியல சரியா. ஆனால் நான் புரிஞ்ச அளவுக்கு வந்து அது ஒரு ஈவில் சைட் மாதிரி, வில்லன்ஸ் மாதிரி தான் அவங்களும். ஆனால் அவங்கக்கிட்ட ஏதோ டீல் வச்சுக்கிறான் போல். அது என்ன கர்மமோ தெரில. Of course, not a problem. I'll get the drachmi. Good. Or I'll come and watch the Cyclops feed you to his goats. Alexios, I can tell from the smile on your face, Duris has paid you your drachmi. Who's smiling? I just heard where you got the drachmi for the vineyard. Are you out of your fucking mind? We can get the money back, can't we? I'm sure it's possible. It'll take a lot of work. And even then, I'm not sure. We have no option but to try. Then you'd better be willing to help. I won't do all the dirty work. I long for the old days. Remember them? They were simple. You had nothing, young and alone, and I had everything. And I gave you the world, Kefalonia, in the palm of your hand. Cassandra!
ஸோ இது வரைக்கும் என்ன ஸ்டோரியில் வந்திருக்குன்னா, அலெக்சியஸ் வந்து அந்த பார்ட் 1ல் பார்த்தீங்களா, அதில் வந்து அவன் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்தான். ஆனால் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால் அவன் இங்கே ஓடி வந்துட்டான் போல் அந்த இடத்த விட்டு. அது ஏன்னு நம்மளுக்கே தெரியல. ஏன்னா அது வந்து போக நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்டோரியில். ஸோ அதை வந்து இப்போதைக்கு வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அது என்னன்னோ தெரில. ஸோ அப்புறம் வந்து இவன் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கோஸை பார்த்து அவன் கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துன்னுக்குறான், வேறு எதுவும் இல்லை. அப்படி தான் அந்த கதை தெரியுது பார்த்தா. Don't see fishes like you every day, huh? Oh. ஸோ இவன் தான் மார்க்கோஸ் போல். இப்படி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப பசியில் இருந்துருக்கான் போல். அதனால் வந்து மார்க்கோஸ் அதை தெரிஞ்சுட்டு இவன் உஷாராக போய் நீ வந்து சாப்பாடு தரேன், நான் சொல்கிறது நீ செஞ்சேன்னா 2 பேருக்கும் பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் டீல் போட்டு ஸோ அப்படி தான் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. Kefalonia. Some gift. You were nothing without Marcos, and look how far we've come. From an ஃப்ரெண்ட்ஸ் orphan on பார்த்தீங்களா, the streets இவன் to ஒரு a எச்ச ப்ரோ, with a hovel. ரொம்ப அசிங்கமாக சொல்லி வேற காட்டுறான். நான் இல்லாமல் நீ ஒன்றுமே இல்லைடான்னு. Forever. He'll kill me too. Oh, don't be scared of him. And look at you. How could I go up against him? With what weapons? A rusty spear? A broken bow? There you are. Skulking around the temple won't save you from me, Marcos. Drusilla! I was just talking about you. You were? I need that wood, Marcos. These new bows will be the talk of the island. I can't make anything with those bandit Malakes stopping the wood shipments. Of course you can. Why, I was just filling my friend Alexios in on the details. He already has a plan to deal with these bandits. ஸோ இது வரைக்கும் என்ன தெரியும்னா, ட்ருசிலான்னு அது பாட்டியா, அதுக்கு வந்து ஏதோ ஊட்ஸ் வந்து எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க போல் பிஸ்னஸ் கோசம். ஸோ அதனால வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. என்னன்னா, அந்த ஊட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் பேண்டட்ஸ் வந்து ஏதோ ஆட்டையை போட்டாங்களாம். அது என்ன ஊட்ஸ்னால் அந்த அந்த அம்புங்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்களா கட்டைங்களை வச்சு. ஸோ அந்த இது தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான், அதுவும் ஒரு மிஷினு. ஸோ அதே நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நம்மக்கிட்ட அம்பு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த பாட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அந்த அம்பு தர மாதிரி. அதுலேயே வந்து ட்ரைனிங்கு எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதுவும் இருக்குது பாருங்கள். They're that good, are they? War's brewing. The Athenians need good bows if they want to hold off the Spartans. Everybody benefits, I guess. Who are you? Marcos? You should be tired of this small-time shit. You'd make a fortune in this war. Plus, I hear you're a secret Spartan. That was a long time ago. I'm a Kefalonian. Hand it over. There you go, good as new. That bow is as strong as Heracles himself. Give it a try. Shoot your arrow. ஸோ நான் சொன்ன மாதிரியே இப்போ எனக்கு போ கிடச்சிருச்சு. அதுக்கு நான் வந்து சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துன்னுக்கிறேன். அது இப்போ இது முடிஞ்சிட்டோன்னே டேரெக்டாக நான் வந்து வேறு ஒரு இப்போ மிஷின் ஒன்று பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு என்னென்ன மிஷின் இருக்கோ அதெல்லாம் நான் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. ஸோ இப்போ இந்த கொஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. லெவல் 3 வந்துட்டேன். செம பெரிய விஷயந்தான். எபிலிட்டிஸு அப்புறமா எபிலிட்டிஸ் வந்திருக்கு. இன்வென்டரியில் ஏதோ ஒன்று இருக்குது. இன்வென்டரியில் வந்து ஏதோ வெப்பன் லெவல் 2 ஒன்று கிடச்சிருக்கு. அதுவும் ரேரிட்டியில். அதுக்கப்புறமா வேறு எதுவும் கிடைக்கல. இருக்குது ஆனால் அது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா லெவல் அதிகமாக இருக்குது. போஸும் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க எனக்கு கிடச்சிருச்சு. அப்புறமா ட்ரெஸ்ஸில் எதுவும் கிடைக்கல. நம்ம எபிலிட்டிஸில் வந்து நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் ஒரு ரகம். அது வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எது யூஸ் பண்ண போகிறேன்னா இதுதான். இது வந்து எதுவும் இல்லை, அசாசினேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இருக்குது.
வந்து வை இருக்குல்ல, அதுதான் அசாசினேட் பட்டனு. அதை வந்து ஹோல்ட் பண்ணால் ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருந்தாங்கன்னா ஹோல்ட் பண்ணி இது பண்ணால் டேமேஜ் நல்லா அதிகமாக வரும். அசாசினேட் பண்ணும்போது சிங்கிள் கிளிக்கில் வந்து அது என்ன டிஃபால்ட்டாக டேமேஜ் வருமோ அதுதான் வரும். இதே ஹோல்ட் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் வரும். அது வந்து பெரிய ஆளுங்க யாராக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மிஷினுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே தான் என்ன ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பக்கத்துலேயே ஒரு மிஷின் இருக்குது, அதுக்கு தான் போகிறோம். Mighty Cephalus, I entreat you, send us a champion, someone worthy of your mighty spear. Help your priestess in her hour of need. ஸோ இது என்ன மிஷின்னா, இந்த வந்து இவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, இது ஆண்டியா கிளவியான்னு தெரில. இதுக்கு வந்து ஒரு ஸ்பியர் ஒன்று வேணுமா. அது வந்து இந்த காடு ஒன்று கும்பிட்டு இருந்தாங்களே, அது அவரோட ஸ்பியரா. ஸோ அது வந்து ஒரு கேவில் இருக்கான். அந்த கேவில் போய் நம்ம ரிட்ரீட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுதான் இந்த மிஷினு. அங்கே தான் நம்மளுக்கு என்னென்ன பார்ப்போம் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. ஸோ ஒவ்வொரு இது செகண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்புறம் பார்க்கும்போது. அதுக்கு தான் சொல்கிறேன். Off with So where is... apparent you. I'll see what I can find. Oh, thank you. I'll prepare a spot. ஸோ இப்போ நம்ம இந்த மிஷினை வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மிஷினுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க எங்கே போகிறோன்னு. ஸோ நம்ம இப்போ வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டு தான் நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியும். ஸோ இப்போ வந்து என்ன மிஷின் பார்த்துட்டு அப்புறமா நம்ம ரஜினிகாந்தை கூப்பிடலாம். நம்ம பையன் கண்டுபிடிச்சிட்டாரு எங்கே இருக்குதுன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். அங்கே ஒரு கேவ் இருக்க போல். இப்போ அதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் நம்ம ஜம்ப் பண்ணோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு ஃபுல்லாக கண்ணே தெரியல, ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ் குகைக்குள்ளே. ஓகே சரி, இங்கே சுற்றி பார்த்தா ஒன்றும் தெரியல. உள்ளே போனால் தான் தெரியும் என்ன இருக்குதுன்னு. இங்கே ஒரு வழி இருக்குது, இதுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோரேஷன் ஏரியா. அப்போ இங்கே தான், இதுக்குள்ளே தான் போகணும். சரி ஓகே, அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போகிறோம். அவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த கேபிளில் ஸ்பியர் இருக்கா இல்லையா செக் பண்ண போகிறோம். சரி பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்னு. ஃபுல்லாக அங்கங்கன்னு இன்னும் ஜொலிக்குது, அது என்னன்னே தெரியல. ஓ இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. பேண்டிட்லாம் இருக்கிறாங்க. சரி போய் பார்ப்போம் யார் யார் இருக்கிறாங்கன்னு. நேராக ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. ஐயோ 2 பேர் இருக்கிறாங்களே. சரி 2 பேரும் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன், போ யூஸ் பண்ணி அடிக்கிறேன். 2 பேரும் அடிக்க முடியுமான்னு தெரியல, பார்க்குறேன். லைஃப் கம்மியாயிடுச்சு. அவ்வளோதான், டப்புன்னு அடிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சுது. எப்பா நீங்கள் இந்த கேம் வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ப்ளோரேஷனு ரொம்ப கண்டுபிடிச்சி ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏதோ வழி இல்லை. ஸோ மேலே ஏதோ ஒரு லைட் எரியுது, அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. நான் ஏறுறேன், ஏறி போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டான்டா. ஐயோ என்ன ப்ரோ எடுத்தோடனே ஆள் இருக்கிறாங்க.
சரி ஓகே, இவனை முடிச்சிடலாம். இவன் லெவல் கம்மி இல்லை, லீட்ரு இவன். ஐயோ பாதி தான் இருக்குது லைஃபு. இந்த மாதிரி பொறுமையாக பேரி பண்ணி கூட அழகாக அடிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான் காலி. அங்கே ஒருத்தக்கிறான், அது வந்து நான் ஏதோ போ வச்சு எய்ம் பண்ணேன், அதில் கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே, அவனையும் முடிச்சிடலாம். அவனும் பார்த்துட்டான். எனக்கு சரியான இது ப்ரோ இது கேமு. சரி இருங்க, இவனை அம்பு வச்சு முடிச்சிடலாம் அவன் கதையை. அட பாவி, அடிக்கக்கூடாத இடத்துலலாம் அடிக்கிறேன் ப்ரோ, என்ன ப்ரோ இது? சரி ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு ரோபோட் குஞ்சு வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் இவங்ககிட்ட கொடுத்துருவேன். சரி ஓகே, இப்போ மிஷின் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஆயா கிட்ட போய் இந்த ஸ்பீரை கொடுக்க வேண்டியதான். இப்போ அங்கே தான் நான் போயின்னுக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, ஆயா இங்கே தான் இருக்கு. ஆயா இன்னமும் ஜபம் பண்ணின்னுக்குது, என்னன்னு தெரில. சரி போய் ஸ்பீரை கொடுத்துடலாம். ஸோ அது வந்து ஸ்பீர் எங்கேன்னு கேட்குது ஆயா. நான் வந்து எங்கிட்ட தான் இருக்குது நான் அப்படியே நான் சொல்லுவேன். கேட்டு அப்படியே நான் காசு வாங்கிட்டு நான் கிளம்பினே இருப்பேன். ஆயா காசு கொடுத்துறோம், நானும் கிளம்பிடுவேன். ஸோ இதுதான் நடக்கும். அதுதான் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் அப்படியே பேசுவாங்க. ஸோ கேட்குறதா கேளுங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து இந்த மிஷின் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து வேறு ஏதாவது மிஷின் பண்ணலான்னு பார்க்கும்போது மீன் மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை தான் இப்போ பண்ணலான்னுக்கிறேன். ஸோ அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து என்ன மிஷின்னா, அந்த மார்க்கோஸ் இருக்கிறனால அவனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, அவனை பார்த்து என்ன மச்சான் என்ன கதைன்னு கேட்டு அப்படியே விளாட வேண்டியதான். ஆனால் போகிற வழியில் ஒரு குட்டி பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன பொண்ணு. ஸோ இவளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுவும் ஒரு கொஸ்டாக வரும். ஸோ அதையும் நம்ம பண்ண போகிறோம். இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களாம். அவங்க வந்து ஏதோ ஒரு வில்லேஜில் மாட்டிக்கின்னு அது வந்து டிசீஸ் ஆகிடுச்சு அந்த ஊர் ஃபுல்லாக. ஸோ அது ஒரு கொஸ்ட்டு, அதை நான் வந்து காட்டுறேன், அதுவும் வரும். ஸோ அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இப்போ மார்க்கோஸ் வந்து ஏதோ சொல்லியிருக்கிறான், அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம மச்சாவுக்கு என்ன வேணுமோ அதுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துட்டு போகலாம். ஸோ மச்சான் இங்கே தான் இருக்கிறான், கீழே அந்த சைடு வேணும் எட்டி பாறான். ஆயா குளிக்குது பாறான்னா என்னன்னு தெரில. சரி ஓகே, வண்டி கேர் பண்ணால் பிரச்சனைன்னு. The Cyclops is more important than a boyar. We need to talk. Precisely what I was thinking. Let's hope Drusilla has a good sense of humor. Well, your plan? Right. The Cyclops and I have a score of drachmi to settle. The same score as you, my rough and tumble friend. He wouldn't be after me if it wasn't for you, my friend. Right. But I swear, this will put an end to it. If he insists on sending his goons after us, we'll make sure his last good day was yesterday. Let's hear it then. What do I have to do? What will we do, you mean? As the brains to your brawn, I consider it a joint effort. Of course you do. Think, what does the Cyclops value most? His men? His land? His ships? No, his obsidian eye. Get to the point, Marcos. Oh, fine. We're going to steal it. Are you crazy? You borrow his drachmi, then you steal his eye? Having it means we win. Then it goes to market. We kill 2 birds with 1 obsidian eye. இவரே பாம் வைப்பாராம், இவரே எடுப்பாராம். நான் ப்ரோ இது கதை. இவன் கூட சுத்துனா நம்மளையும் ஈட்டி எடுத்து பின்னாடி சொருகிடுவாங்க போல. A wise choice until you show him the error of his ways. Wait for the sun to set, sneak in, and then bring me the eye. Better. Do you So it will ஸோ நம்ம இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம், இது நம்மளுக்கு தேவையில்ல. அந்த மிஷின் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன் அது ஸ்கிப் பண்ணுறேன்னா, அது சும்மா எங்கே இருக்குது என்ன இது தான் கேட்பான், அது நம்மளுக்கு தேவையில்ல. அது வந்து நம்மளுக்கு கைடட் மோடு தானே, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காட்டும் இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணுன்னு. ஸோ இப்போ இந்த மிஷின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வேறு மிஷின் ஒன்று பண்ணலான்னுக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் இதுக்கு வரலான்னுக்கிறேன்.
hidden. Fair is fair. Fair is Fine. any. I'm not. There. I've been. I'll take care of them. Make sure. I'll deal with these bandits and get you the wood. All right. I did something for you. Now you ஸோ do இப்போ இந்த something for மிஷின் me. என்னதுன்னா, Get my இப்போ நான் wood. வந்து சொன்னல அந்த பேண்டட்ஸ்லாம் அந்த வுட்ஸ் எல்லாம் திருட்டாங்கன்னு. ஸோ அதோட மிஷின் தான் இது. இப்போ அந்த வுட்ஸு தான் வந்து இப்போ வந்து சேஃபாக போக வைக்கணும். இப்போ அவங்க திருடி வச்சுக்கிறாங்க. Here's where the ambush happened. I should look around. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணுறோம். இப்போ அந்த வுட்ஸ் வந்து இந்த வழியாக தான் வந்திருக்கு. நிறைய ஃபுட் ப்ரிண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்க எந்த வழியாக போயிடறாங்க, எத்தனை பொருள் எடுத்துன்னு போய்க்கிறாங்கலாம் தெரியும். ஸோ அப்படியே நம்ம பார்ப்போம், இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிப்போம். The cart was emptied, then left behind. The thief can't have gotten far with that much cargo. Shot in the back while fleeing. ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. நம்ம ரஜினிகாந்த் கூப்பிட்டு தான் கேம்ப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போது நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருக்கிறேன். ஒரு உல்ஃபு பார்த்தேன், அதுதான் இப்போ வெட்டுறேன். நான் எதுவுமே பண்ணல, அதுவே தான் வந்து என்ன நோட்டிச்சு. ஸோ அதனால தான் அதை சாவடிக்கிறேன். எனக்கு ஒரு வழி தெரியல. நீங்கள் வந்து இந்த கேமில் வந்து உல்ஃபு பேர் எல்லாமே பார்ப்பீங்க. அது வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அதுவே வந்து நம்மள நோண்டோம். எப்படின்னா தான் வெட்டியில் புராணத்தை ஒட்டுக்கிற மாதிரி இது ப்ரோ இது. I need to sneak up on. ஸோ கேம்புக்கு வந்துட்டோம், பேண்டிட் கேம்ப்பு. ஸோ இங்கே தான் வந்து ஏதோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்களா, அது அவங்க கேம்ப்பான்னு தெரில. ஸோ இங்கே தான் எல்லோரையும் போட்டு தள்ளிட்டு அவங்களோட வுட்டோட சாம்பிள் எடுத்து அவங்களுக்கு போய் காட்ட போகிறோம். நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் வந்து பத்திரமா அது வந்து நம்ம வந்து சேஃபாக அனுப்பிச்சிடுவோம். ஸோ அதை நம்ம காட்ட மாட்டோம். ஸோ வெறும் இவங்களை வந்து எல்லோரையும் சாவடிச்சுட்டு அப்படியே வுட் சாம்பிள் மட்டும் அவங்கக்கிட்ட எடுத்துன்னு போய் காட்டோம், வேறு எதுவும் இல்லை. அதுதான் நடக்கும். ஸோ நம்ம இப்போ ரஜினிகாந்தை வச்சு ஸ்கேன் பண்ணின்னுக்கிறோம் எல்லாரையும், யார் யாருக்கு பெருசாக இருக்குது, யார் யாருக்கு சின்னதாக இருக்குதுன்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, யார் லெவல் பெருசாக இருக்குது, யார் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு. ஓகேவா? ஸோ இவன் தனியாகிறான். ஃபஸ்ட்டு இவனை போட்டு தள்ளிடலாம், அதுக்கப்புறமா வேறு யாராவது மாட்டுவாங்க, அவனையும் முடிச்சிடலாம். ஹெட்ஷாட்டில் கரெக்டாக வச்சேன், சேர்த்துட்டான். ஸோ அடுத்தது வந்து இந்த சைடு வந்து 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா நான் வந்து அசாசினேட் பண்ணிவிடுவேன். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். இவன் மட்டும் தனியாக வரான் ப்ரோ, இவனை மட்டும் சூத்த வச்சு விட்டுறலாம். ஓகேவா? சரி வரான், அசாசினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இறங்கி அடிச்சிட்டோம். அவங்க பார்க்குறாங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு, தப்பிச்சிட்டேன். அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான்னா நான் சாவச்சது கண்டுபிடிக்கல, செத்தது கண்டுபிடிச்சிட்டான். ஒரு இது உல்ஃபோ வந்துருச்சு, அது வந்து இவங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. சரி ஓகே, இறங்கி வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டான், இதெல்லாம் வளைக்காது. அடா பாவி ப்ரோ, பார்த்தீங்களா அந்த உல்ஃபை? அந்த அம்பு அப்படியே ஒரு பக்கமாக போய் இன்னொரு பக்கம் இறங்கியிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஒருத்தன் வேறு அம்பு விட்டுனே இருக்கிறான். எழுது ப்ரோ, அவனை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வரேன். ஏய் ஓடாத, வெட்டிடுவோம் உன்னை. ஏய் ஓட்டான் ப்ரோ, சரியான குரங்கு அதான் வருது வாயில. I'd better take some lumber back as proof. That old bag won't just take my word for it.
இங்கே ஒரு டாக் வேறு இருக்குது. என்ன என்னை பார்த்து குலைக்குது. பிஸ்கெட்லாம் இல்லை, கிளம்பா. இங்கே ஒருத்தன் வேறு யாருக்கும் முட்டி போட்டுனுக்கிறான், யாருக்குன்னு தெரில. சரி வந்து இவங்களுக்கு தான் வெயிட் பண்ணினுக்கிறான் போல். அவங்கள சாவச்சிட்டேன். எனக்கும் வெயிட் பண்ணியிருந்தான். நான் டீசெண்டாக சில்ட்ரன்னு சொல்லிவிடுவேன் ப்ரோ, அந்த மாதிரிலாம் வந்ததுண்ணா. ஸோ இப்போ வந்து செஸ் பாக்ஸ் எடுக்கிறோம், லூட் ட்ரெஷரு. ஸோ இன்னும் ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு தெரில, பார்க்குறேன். ப்ரோ இந்த உல்ஃபோட ஃப்ரெண்டு வந்து செத்து போச்சுன்னு இப்போ ஏன் சூத்த ஒம்பு வருது ப்ரோ. ஸோ வீட்டில் வேறு பிரியாணி செய்கிறாங்களா, ஆடு வேறு பத்தலைன்னாங்க. நம்ம ரஜினிகாந்த் தான் இப்போ பிடிக்க போகிறாரு. பிடிச்சிட்டு இப்போ நம்ம வீட்டில் போய் பார்சல் பண்ணி கொடுத்துட்டுவாரு. ஸோ நம்ம வந்து இந்த செஸ் பாக்ஸ் வந்து இப்போ தேடுறதுலாம் டைம் இல்லை, டக்குன்னு போய் அங்கே வந்து மிஷினை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் நினைக்கிறேன். இதே கிடச்சதுனா பண்ணிடலாம், ட்ரெஷர் லூட் கிடச்சதுனா பண்ணலாம், இல்லைனா மிஷினுக்கு போயிடலாம். சரி எனக்கு கிடைக்கல, ஸோ அதனால் நான் வந்து மிஷின் முடிச்சலாம் நான் பண்ணிட்டேன். ஸோ இவங்க வந்து அந்த வுட்டோட சாம்பிள் வந்து காட்டிட்டு நான் வந்து கரெக்டாக அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், டீசெண்டாக வந்துடும், அந்த மிஷினாக முடிஞ்சிடும். Your wood should arrive in town soon. And you expect me to believe the word of a mercenary? இப்போ நம்மகிட்ட ப்ரூஃப் வந்து காட்டுவோம். ஸோ வந்து அவங்க பார்த்தோன்னே ஓகேப்பா நீ நல்லா வந்தான், நீ வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல சொல்லும் போது நம்ப மாட்டாங்க, ஏதாவது காட்டினா தான் நம்புவாங்க. Here's your proof. A sample of the special wood you want so badly. These bows you're making had better be worthy of Apollo for all the trouble I've gone to. By the gods! You sure you work with Marcos? He's never once delivered on a promise. Incredible. I might work with him, but we're nothing alike. I'm true to my word. Then take your pay. Give none to Marcos. ஸோ இப்போ இந்த மிஷின் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மார்க்கோஸ் இல்லை, அந்த சின்ன பொண்ணு மிஷின் தான் இப்போ பண்ண போகிறோம். அந்த ஃப்ரெண்டோட அவங்க வந்து அந்த ஊரே டிசீஸ் ஆகிடுச்சுன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். சரி போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து புதுசாக ஏதோ ஒன்று வந்திருக்கு இன்வென்டரியில், கியர்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்வாடில் வந்து இப்போ வந்து ஏதோ பெரிய ஆக்ஸ் மாதிரி இருக்குது, பார்க்க தெரியல, ரொம்ப பெரிய ஆக்ஸ் மாதிரி இருக்குது. சரி இப்போ இதை வச்சு தான் அடிக்க போகிறோம் இனிமேல் எனிமீஸ்லாம். தெரியல எப்படி பவர் வந்து கம்மியாகிடும்னு நினைக்கிறேன். பவர் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த அடிக்கிற ஸ்பீடு இருக்குல்ல அது கம்மியாயிடும். நான் ரொம்ப டபுளாக பேசுகிறேன். What's happened here? இப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலிலாம் கட்டி போட்டு உட்கார வச்சுறாங்க. இப்போ அவங்க வந்து ஏதோ டிசீஸில் இருக்கிறாங்களாம், அந்த ஊரே டிசீஸ் ஆகிடுச்சான். ஸோ இவன் வந்து ஏதோ கார்டுன்னு பேருக்கு வச்சுக்கிட்டு வந்து எல்லாரையும் கருணை கொலையான்னு தெரியல, எல்லாரையும் சாவடிச்சிட்டான், ஊரே எரிச்சிட்டான். ஸோ அதான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. அப்புறம் இவங்களையும் கொலை பண்ண போகிறான்னா. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வந்து நம்மளை அமுச்சு வச்சுக்கிறா, என் ஃப்ரெண்டுக்கு என்ன எது ஹெல்ப் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி. அதுதான் நம்மளும் பார்க்க வந்துக்கிறோம். But he'll kill us now. The gods have abandoned us. The sick must join the dead if we are to save the living. ஸோ இவங்க இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேர் ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து கம்மியாக தான் டிசீஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்கள வேணால் விட்டுடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு
had to ஆனால் take action. இவன் வந்து எல்லாரையுமே ஊரே எரிச்சிட்டான் சொல்லப்போனால். இவங்கள மட்டும் கட்டி போட்டு இப்போ லாஸ்ட்டில் முடிச்சிடலான்னுக்கிறான். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், வந்து இப்போ வந்து ஹெல்ப் பண்ண வந்துக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. But I don't know anything about the plague. There is nothing you can do. No! If you intervene, I will be forced to defend the gods' wills. Save us from him! Have pity! We aren't even that sick. We'll get better. Nobody gets better. This is the only way all of Kefalonia will save itself from extermination. Please. We have children! Think of them! Don't regret stopping here, Misthios. ஸோ இப்போ நான் இவங்களை கொன்னுட்டு தான் இவங்க ஃபேமிலியை காப்பாற்றணும். ஸோ நான் அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இவன் வந்து ஏதோ காடு பேர் வச்சுட்டு இவன் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்கிறான், அது என்னன்னு தெரில. அதை பற்றிலாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்ல. நான் சொன்ன மாதிரியே இது வந்து பவர் அதிகம், ஆனால் அட்டாக் ஸ்பீட் கம்மி. இந்த ஆக்ஸு பரவாயில்ல, நல்லா தான் அடிக்குது. ஸோ கடைசியாக ஒருத்தவன் தான், அவனையும் சாப்பிடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த ஃபேமிலியை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேச போகிறோம். ஸோ அங்கே தான் இப்போ போகிறோம், அந்த டிக் மார்க் அங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு என்ன ஆச்சு, நம்ம என்ன பண்ணோம் அதெல்லாம் சொல்லிட்டு அவ்வளோதான். இதோட அந்த மிஷன் முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது வந்து மார்க்கோஸோட மிஷன் இருக்குது, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேசணும். இப்போ வந்து இது முடிச்சிட்டோன்னா அது போயிடும். You're a hero. That priest came from the underworld. Some man of the gods. The real God sent you. Time to go. We're well enough to travel, but need healing. Before you go, take my drachmi. It can't pay for what you gave us, but it's all we have. ட்ரக்மினா அது வந்து க்ரீக்கோட பாஷையில் வந்து காசுன்னுவாங்க. ஸோ ஓகேவா, நான் வந்து இந்த காசை எடுத்துக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கே கொடுத்துருவேன். ஸோ அவங்களே பாவமாகறாங்க, அவங்களுக்கு வந்து சின்ன ஹெல்ப்பு தான், அது கொடுத்துட வேண்டியதான். அவங்க இங்கேயே 2 பசங்க இருக்கிறாங்க, எப்படி வைப்பாங்களோ. சரி போட்டோம், நம்மளுக்கு வந்து காசு வரும், அது வந்து நிறைய வழி இருக்குது. இதில் தான் பொழைக்கணுன்னா அந்த காசே வேணாம். ஸோ லெவல் 4 வந்துட்டேன். இப்போ எபிலிட்டி 1 அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் எது வைக்க போகிறேன்னா இந்த பாய்சன் வெப்பன் தான் வைக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அது தவிர மற்றதான் பார்த்துக்கிறேன். எனக்கு மற்றது அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாய்சன் வெப்பனே அன்லாக் பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அடிக்கும் போது வந்து எனிமீஸ் வந்து டேமேஜ் வந்து ஸ்லைட்லி டிக்ரீஸ் ஆகினே வரும். ஏன்னா அந்த பாய்சனோட எஃபெக்ட் அப்படி இருக்கும். ஆனால் மற்றதும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இப்போதைக்கு அதை வச்சுக்கிட்டால் கொஞ்சம் சேஃபு. ஸோ அதனால தான் நான் அதனால் அதே தான் சூஸ் பண்ண போகிறேன். ஆனால் எதுக்கும் ஒரு வாட்டி மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு தான். ஸோ இப்போ நம்ம மார்க்கோஸ் சொன்ன மிஷனுக்கு தான் போகிறோம். அங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருக்கிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அங்கே வந்துட்டோம். அங்கே வந்துட்டோடனே நிறைய பேர் இருக்கிறாங்க. மேலேயே ஒருத்தக்கிறான். ஃபஸ்ட்டு இவனை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட் சைடில் ஒருத்தக்கிறான், அவனை போட்டுடலாம். ஸோ இப்போ நான் போகிறேன், போயிட்டு அவனை அடி அடிச்சுட்டு அது என்ன அப்புறம் கவுத்து போட்டுலாம் அடிக்கிறான் சரிப்பா. சரி இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தா
அங்கே ஒருத்தன் உங்களுக்கு தெரியாது, இப்போ ஸ்கேன் பண்ணிட்டேன்னு தெரியும். அங்கே ஒருத்தங்கிறான். இன்னும் நிறைய பேர் அந்த சைட்லாம் இருக்கிறாங்க. ஸோ பொறுமையாக ஒருத்தராக வந்து போட்டு தரலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்காதுதான் நினைக்கிறேன். பார்க்கலாம் போய். Get to shelter! சரி ஓகே, வெளில 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் முடிச்சிட்டா போதும். சரி ஓகே, வெளில போயிடலாம். கண்டுபிடிச்சிட்டான் அவன். வெளில போயிட்டு மேலே வழியாக போய் அவங்கள போட்டு தள்ளிடலாம். ஸோ இங்கே இப்படிக்கா போயிட்டு, ஸோ இங்கே கீழே வருவான் எவனா போட்டு. மேலேயே வந்துட்டியா? சூப்பர். சரி இவனை முடிச்சிட்டோம். அப்புறம் அங்கே ஒருத்தங்கிறான். அவன் எப்படிக்கா வருவான்னு நினைக்கிறேன். வரான். அப்படியே அசாசினேட் பண்ணிடுறேன். டேய் கேமரா ஆங்கிள் இருக்கே ப்ரோப்பா. இவ இருக்குது அவன். சி ப்ரோ, சவுண்டு ஒரு மாதிரி வினோதமாக இருந்தது. நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல, ஆனால் எனக்கு இது மாதிரி சொல்லணும்னு தோணுது. நான் என்னால் எதுவும் பண்ண முடியல ப்ரோ. வாயம் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஸோ திருப்பியும் இங்கே ஒருத்தன் யாருக்கும் மொட்டி போட்டுனுங்கிறான். இதே தான் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்களாடா? உங்களெல்லாம் விடவே கூடாதுடா வெட்டி. சரி ஓகே ப்ரோ, இப்போ மிஷின் முடிஞ்சிருச்சு. இதோட மார்க்கோஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட வேண்டாம். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மார்க்கோஸ் இங்கே தான் இருக்கிறான். நான் பார்த்தேன். ஸோ இவன் யாரா? இவன் வந்து இன்ட்ராக்ஷன் பட்டன் வர மாட்டேங்குது. ஏன்னா பக்கத்தில் வந்து எனிமீஸ் இருக்கிறாங்க. ஸோ அவன் இருக்கிறனால வர மாட்டேங்குது. அப்புறம் வந்து இவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு அப்புறமா தான் மார்க்கோஸ் கிட்ட பேச முடியும் போல். ஃபஸ்ட்டு அவனை போட்டு தள்ளிட்டு அப்புறம் அவன்கிட்ட பேசலாம். Be careful! Eye to you? Don't make me answer that. Take the eye, but don't sell it yet. No vendor would believe we came by it lawfully. They know exactly who it belongs to. Fine. Better your pocket than his socket. I think that's enough for one day. Here, Marcos. Wait! I saw a boat. One I've never seen before. So? The vessel's too good for this dirty town. It must be the Cyclops, and he brought friends.
He's back. ஸோ காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ வீடியோக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப், லைக்கு, கமெண்ட்டு, அப்புறமா அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். அப்புறம் என் இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாமே டேக் பண்ணி வைக்கிறேன். In an abandoned house on the eastern coast. Who knows what golden fortunes shine in their hideout? Send them to Hades, then loot them for all they have. We'll be rich! The eastern coast. I've... So if... Oh. I'm not... Oh! அப்புறம் நான் சொன்ன மாதிரி இது ஒரு 18+ கேம் இருக்கும். ஸோ வந்து ஓவர 18+ இருந்தீங்கன்னா தாராளமாக அது பார்க்கலாம். அப்படி சின்ன பசங்க யாராவது பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.